நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அன்பின் திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழாவை நாம் சிறப்பித்தோம். அதன் பிறகு வரக்கூடிய வியாழனன்று கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடலும் திரு இரத்தமும் இந்த பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய திரு அவை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று இந்த விழாவை பெருவிழாவாக கொண்டாடச் சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி என்று நமக்கு தெரியும். அதை தவறினால் நமக்கு பாவம் என்றும் தெரியும். ஆனால் திருப்பலியினுடைய மையம் அல்லது திருப்பலியினுடைய முக்கியமான, நாம் எப்போதும் அதை விடுத்துவிட முடியாத ஒரு காரியம் என்பது நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். முழு திருப்பலி. திருப்பலி தொடக்கம் முதல் இறுதி வரை, தந்தை மகன் என்று தொடங்குகிற திருப்பலி தந்தை மகன் தூயாவி என்று முடிகிற வரை நாம் பங்கெடுக்க வேண்டும். முழு மனதோடும் முழு உடலும் இங்கே இருந்து பங்கெடுக்க வேண்டும். அதனுடைய அடையாளமாகத்தான் நாம் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உண்கிறோம், இயேசுவினுடைய இரத்தத்தை பருகுகிறோம். அப்படி முழு திருப்பலியில் பங்கெடுத்து இயேசுவினுடைய உடலை உண்டு இரத்தத்தை பருகி நாம் செல்லுகின்ற பொழுதுதான் கிறிஸ்தவர்களாகிய நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு இந்த வாரத்தினுடைய முழு வலிமையை பெறுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த திருப்பலியினுடைய மகத்துவத்தையும் இயேசுவினுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் அதனுடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட இடத்தில் நாம் இருக்கிறோம், நாம் எந்த இயேசுவினுடைய உடலிலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் நாம் ஆற்றலை பெறுகிறோம் என்பதை உணர்த்துகிற விழாதான் இந்த பெருவிழா. அப்படிப்பட்ட இந்த பெருவிழாவில் இந்த திருப்பலியில் நாம் முழு மனதுடன் பங்கெடுப்போம். இறைவன் இன்று நமக்கு ஆசி வழங்குகிறார். இந்த வாரம் முழுவதுக்கும் நமக்கு தேவையான வலிமையை தருகிறார். அப்படிப்பட்ட இந்த உன்னதமான திருப்பலியில் பங்கெடுக்க நாம் தயாரிப்பு பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாய் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நீங்களும் உங்கள் மூதாதையாரும் அறிந்திராத
மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து முதல் வாசகம். இயல் 8, இறை திரு வசனங்கள் 2-3 மற்றும் 14-16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவினால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதுலரை பாடலின் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக, அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகின்றோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவாம். அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவாம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தால் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அன்னை தெரேசாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவரை பற்றி நிறைய வாசித்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். இன்றைய திருநாளிலே அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொன்னால் நம்முடைய சிந்தனைக்கு அது பொருத்தமாக இருக்கும் என நம்புகிறேன். அன்னை தெரேசா வெளிநாட்டைச் சேர்ந்தவர். நம்முடைய இந்திய நாட்டிலே வந்து குறிப்பாக தொழு நோயாளர்களை தொட்டு அவர்களுக்கான பணிவிடை செய்தார். நிச்சயமாக நமக்கு தெரியும், தொழுநோய் ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு நோய். அந்த புண்களை சுத்தம் செய்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. அது எல்லாருக்கும் அது வராது. குடும்பத்திலே ஒருவர் உடல் நல குறைவினால் இருந்தாலோ அல்லது படுக்கையிலிருந்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை எடுத்து கொட்ட வேண்டும் என்றாலோ எவ்வளவு பொறுமை வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அன்னை தெரேசா அப்படிப்பட்ட ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறார். அதுவும் புன்னகையோடு செய்கிறார். அவர் செய்கின்ற அந்த பணியை பார்த்து கொண்டிருந்த ஒரு பத்திரிகையாளர், எப்படி நீங்கள் இந்த பணியை இன்முகத்தோடு செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு,
இப்படிப்பட்ட பணியை நான் இன்முகத்தோடு செய்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒன்றுதான் என சொல்லிவிட்டு அமைதியாக அவர் உள்ளே போகிறார். இந்த பத்திரிகையாளர் மீண்டும் கேட்கிறார், காரணம் சொல்லிவிட்டு போங்கள் என. அவர் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை, வாருங்கள் என சொல்லி உள்ளே அழைத்து சென்று அவருடைய இல்லத்தில் இருந்த நற்கருணை ஆலயத்திற்கு அவரை கூட்டிக் கொண்டு போய் நற்கருணையை பேழையை காண்பித்து சொல்லுகிறார், நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, எங்கிருந்து நான் அந்த சக்தியை பெறுகிறேன் என்று. இன்முகத்தோடு இந்த தொழுநோயாளர்களை தொட்டு அவர்களுக்கான பணிவிடை செய்வதற்கு இங்கிருந்து தான் எனக்கு வல்லமையும் ஆற்றலும் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை தெரசால் இயேசுவை பின்பற்றியவர், வாழ்க்கையிலே இயேசுவை பின்பற்றியவர். எனவேதான் அவர் இயேசுவோடு இணைந்திருந்தார். இயேசுவோடு இணைந்திருக்கிற மக்கள், இயேசுவோடு ஒன்றுபட்ட மக்கள், இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என நினைக்கின்ற மக்கள், வெறும் போதனையால் மட்டும் அல்ல, அல்லது இயேசுவனுடைய வார்த்தைகளை படித்து தியானித்துவிட்டு அது அப்படியே அதிலே இன்புற்றிருக்கிற மக்கள் அல்ல, இயேசுவோடு இணைந்திருக்கிற மக்களால் மட்டுமே இதை செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பாடல் எப்பொழுதுமே ஞாபகத்திற்கு வரும். அந்த பாடல் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அந்த பாடலை ஒருவேளை யாராவது தேடி எடுத்து பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் அந்த பாடலை நான் பாடுகிறேன். நாங்கள் கால்கடுக்க கால்கடுக்க கானான் தேசம் நடந்து நாங்கள் செல்கிறோம், நாங்கள் செல்கிறோம். நாங்கள் கால்கடுக்க கால்கடுக்க கானான் தேசம் நடந்து நாங்கள் செல்கிறோம், பாறையில் தண்ணீர் தந்தார். இப்படியாக அந்த பாடல் போகும். இந்த கால்கடுக்க நாங்கள் நடந்து செல்கிறோம் என்கின்ற ஒரு கிராமிய நடையிலான இந்த பாடல், அதில் உள்ள வரிகள் எல்லாம் இஸ்ரேல் மக்கள் அந்த கால்கடுக்க நடந்து போகின்ற பொழுது என்னவெல்லாம் அவர்களுக்கு சோதனையாக கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால், பசி, அதற்கடுத்து தாகம். இந்த பசியும் தாகமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் சோதனை. பசியாக இருக்கின்ற ஒரு பொழுதுதான், பசியாக இருக்கின்ற ஒரு மனிதன்தான் தன்னுடைய சுயத்தை இழக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அப்போ பசியாக இருக்கிற மனிதருக்கு அங்கே கொடுக்கப்படுகிற அந்த சோதனை, அந்த பசியிலும் யாரை ஒரு மனிதன் நினைவு கூறுகிறான் என்கின்ற ஒரு சோதனை. அந்த சோதனையில்தான் இஸ்ரேல் மக்கள் நிச்சயமாக பல பேர் தோற்றுப்போகிறார்கள். தாகமாக இருக்கிற அந்த நிலையில்தான் ஒரு மனிதன் தன் நிலையை மறக்கிறான். அந்த சோதனையில்தான் பல பேர் யாரை நினைவு கூற வேண்டுமோ அவர்களை மறக்கிறார்கள். அதே இஸ்ரேல் மக்கள் இந்த சோதனையில் வென்றெடுக்கிறார்களா என்றால், அந்த சோதிக்கப்பட்ட அந்த நிலையில் மோசேயிடம் அவர்கள் வந்து குறை கூறுகிறார்கள். நாங்கள் அடிமை நிலையில் இருந்தபோது கூட எங்களுக்கான உணவு கிடைத்தது, மாமிசம் கிடைத்தது என்று குறை கூறுகிறார்கள். அப்போ அடிமை நிலையை அவர்கள் ஏறக்குறைய இன்னும் ஏற்றுக்கொண்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். கடவுள் மோசே வழியாக அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆனால் அந்த கடவுளை அவர்கள் மறக்கிறார்கள், கடவுளையே அவர்கள் சோதித்து பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் இதுவரை இஸ்ரேல் மக்கள் காணாத, கண்டிராத, அனுபவிக்காத மன்னா என்கின்ற உணவை கடவுள் கொடுக்கிறார். அது அன்றன்றைக்கு தேவையான அந்த மன்னாவை கொடுக்கிறார். கடவுள் நிகழ்காலத்தில் வாழுகின்ற கடவுள், ஒவ்வொரு நாளும் உங்களை பராமரிக்கிறவர், உங்களையும் என்னையும் பராமரிக்கிறவர். அந்த கடவுளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவத்தை, தெளிவை அந்த மக்களுக்கு மன்னா என்கின்ற உணவு மூலம் கொடுக்கிறார். தாகம் அவர்களை நிலைகுலைய செய்கிறது. அந்த தாகம் அவர்களை மீண்டும் எகிப்தை அடிமை நிலையை உணர்த்துகிறது. ஆனால் பாறையிலிருந்து நீரூற்றை கொடுத்து தாகத்தை அவர்களுக்கு தீர்த்து வைக்கிறார். ஆக ஒரு மனிதனுக்கு பசியும் தாகமும் ஒரு மனிதனை நிலைகுலைய செய்கிறது. அந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதர் யாரை நினைவு கூறுகிறார் என்பதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. அன்புக்குரியவர்களே,
இயேசு உடலையும் இரத்தத்தையும் இது முதல் என் நினைவாக செய்யுங்கள் என கொடுக்கிறார். அப்போ ஒரு மனிதர்களாகிய நாம் இந்த உடலினுடைய தேவை பல இருக்கிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், இந்த உடலுடைய தேவை பல இருக்கிற அந்த வேளையிலே எத்துணை மனிதர்கள் நாம் முகமுடி அணிந்த மனிதர்களாக இருக்கிறோம். முகமுடி என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளே ஒன்று புறம்பே ஒன்று, இரட்டை வேடம், இரட்டை நாக்கு, இவை எல்லாமே வரும். ஒரு மனிதன் ஒரு இருளில் இருக்கிற அந்த நிலையைப் போல ஒளியிலும் இருக்கிறானா என்றால் இல்லை. இரவில் இருக்கிற அந்த நிலையைப் போல பகலிலும் நடக்கிறானா என்றால் இல்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எண்ணம், சுயம் என்று ஒன்று உண்டு. வெளியில் வருகின்ற பொழுது, சொசைட்டிக்கு வருகின்ற பொழுது, மக்களை பார்க்கின்ற பொழுது வேறு ஒரு நிலை உண்டு. இது எப்படி இந்த முகமுடி அணிந்த வாழ்க்கை, எப்படி இந்த இரட்டை நாக்கு? பல வேளைகளிலே நினைப்பது உண்டு, நான் அதை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அப்போ ஏன் சொன்னோம்? என்னை முற்பட தான் நான் சொல்லுகிறேன். நம்முடைய சிந்தனை சில நேரங்களிலே அதை ஏன் சொன்னோம் என்று பிறகு யோசிக்கிறதே. அப்போ அதை சொல்வதற்கு முன்னால் நாம் யோசிக்கவில்லையே. அதற்கு காரணம் நம்முடைய எண்ணம், சிந்தனை, சொல், செயல் இவை எல்லாமே ஒற்றை கோட்டில் இல்லை என்பதுதான். ஒருமித்து இல்லை, ஒற்றை கோட்டில் இல்லை என்பதுதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை சிந்திக்கிறோமோ, எதை மனதில் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் வெளியில் வரும். நாம் எதை தினந்தோறும் யோசித்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் வெளியில் வரும். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்கள் கடவுளை யார் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அவரை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தால் உடனடியாக இறைவா எங்களுக்கு உணவு வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்று நேரடியாக கேட்டிருப்பார்கள். மாறாக குறை கூறியிருக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த ஒற்றை கோட்டில் இல்லை, கடவுளோடு இணைந்து இல்லை. அவர்களுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் இணைந்து ஒற்றை கோட்டில் பயணிக்கவில்லை. அவர்கள் முகமுடி அணிந்த மனிதர்களாக சிந்தனை வேறு, வாழ்க்கை வேறு, சிந்தனை வேறு, சொல் வேறு என்று இருக்கிறார்கள். அப்போ இயேசுவோடு இணைந்து பயணிக்காத மக்களாக அன்றும் இன்றும் நாம் இருக்கிறோம். அப்போ இதை எப்படி நாம் மாற்றுவது என்று பார்த்தால், இயேசுவோடு இணைந்திருக்கிற மக்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் மாற்ற முடியும். நாம் இயேசுவோடு இணைந்திருந்த மக்களாக இருந்தால்தான் முகமுடி அணிந்த மனிதர்களாக இருக்க முடியாது. இவை எப்படி நாம் புரிந்து கொள்வது? இந்த பெருநாள் நமக்கு சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். இயேசுவுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாம் அன்றாடம் பெறுகிறோம். இயேசுவனுடைய திருவுடலையும் இரத்தத்தையும் அன்றாடம் பெறுகிறோம், அல்லது வாரந்தோறும் நாம் பெறுகிறோம். அப்போ இயேசுவனுடைய உடலை இந்த கைகளில் வாங்கி நாம் உண்ணுகின்ற பொழுது, இயேசுவை நாம் நமக்குள்ளாக கொண்டு செல்கின்ற பொழுது, அந்த இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலை அங்குதான் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் நான் சொன்னேன், ஏதோ வாரம் முழுக்க, மாதம் முழுக்க, ஆண்டு முழுக்க, அல்லது முதல் நற்கரணை வாங்கிய நாளிலிருந்து என்று அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை உண்ணுகிறோம், இயேசுனுடைய உடலை உண்ணுகிறோம், இயேசுனுடைய இரத்தத்தை பருகுகிறோம் என்றால் உள்ளே போய் அந்த இயேசுனுடைய உடலும் இரத்தமும் என்ன செய்ய நாம் அனுமதித்தோம்? அப்போ இணைந்திருத்தலுக்கான அந்த அனுமதியை நாம் கொடுத்தோமா? நாம் கொடுத்திருந்தோம் என்றால் முகமுடி அணிந்த மனிதர்களாக இருக்க மாட்டோம், இரட்டை நாக்கு உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். இங்கே ஒருத்தர்கிட்ட ஒன்று பேசுகிறது, இந்த மனிதருக்காக பேசுகிறது, அந்த மனிதரிடமிருந்து அடுத்த மனிதரிடம் போவது, அந்த மனிதருக்காக வேறு ஒன்றை பேசுவது, இங்கும் அங்கும் வேறு வேறு எப்படி பேச முடியும்? இந்த மனிதரை சந்திக்கின்ற பொழுது இந்த மனிதர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என பிற மனிதர்கள் அவர் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவர்களை குறை சொல்லுவது, அந்த மனிதரை மகிழ்ச்சிப்படுத்துவது. அப்படியே அடுத்த மனிதரிடம் செல்லுகின்ற பொழுது அந்த மனிதருக்கு யாரையெல்லாம் பிடிக்காதோ அவர்களை பற்றி பேசி அவரை மகிழ்ச்சிப்படுத்துவது. அப்போ இங்கேயும் அவரை மகிழ்ச்சிப்படுத்திவிட்டு அங்கேயும் அவரை மகிழ்ச்சிப்படுத்திவிட்டு தன்னுடைய சுய மகிழ்ச்சியை, சுயத்தினுடைய அந்த நிலையை இழக்கின்றோம். இப்படி யாரையும் மகிழ்ச்சிப்படுத்த தேவையில்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்பதை சொல்லி, அல்லது நான் என்ன நினைக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதை மட்டும் பேசி நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தால் இயேசுவோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையாக அமையும். அன்னை தெரசாள் நான் உதாரணமாக சொன்னேன். அவர் புண்களை தூய்மைப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார், அதற்கான காரியங்களை தொட்டு அவர் செய்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையும்
அவர் எங்கு இயேசுவை சந்திக்கிறாரோ அந்த நிலையும், யார் இந்த பணிக்காக அவரை அழைத்தாரோ அவருடைய அழைப்பையும், அவருடைய வாழ்வும் சிந்தனையும் சொல்லும் செயலும் இணைந்து ஒற்றை கோட்டில் பயணித்ததால் தான் அவரால் மகிழ்ச்சியால் இந்த காரியத்தை செய்ய முடிகிறது. பேசுகின்ற பொழுது தெளிவும், செய்கின்ற செயலிலே தெளிவும் தூய்மையும் இருக்கிறது என்றால் இயேசுவோடு இணைந்து பயணிக்க வேண்டும், முகமுடி அணியாத மனிதர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் 2வது வாசகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நமக்கு ஒரே கடவுள், ஒரே திருச்சபை, ஒரே நம்பிக்கை. நாம் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் பருகணும் என்றால் இணைந்திருந்து இயேசுவும் நாமும் ஒன்றாக இருக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தெளிவாக அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவினுடைய திருவுடல் திருரத்த இந்த பெருவிழா நாளிலே நாம் இரட்டை நாக்கு உள்ளவர்களாக அல்ல, 2 வேடம் கொண்டவர்களாக அல்ல, வாழ்க்கையினுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை சிந்தனை எண்ணம் ஏக்கம் வேறு, வெளியில் வந்து சக மனிதர்களோடு வாழுகின்ற பொழுது எண்ணம் சிந்தனை அவர்களுடைய பேசுகின்ற செயல் சொல் எல்லாம் வேறு அன்று அல்ல. நாம் எவ்வளவு தூரம் இந்த இடைவெளியை குறைத்து முகமுடி அணியாத மனிதர்களாக, நேர்மையானவர்களாக, தெளிவானவர்களாக, இயேசுவோடு இணைந்து பயணிக்கிற மக்களாக இருக்கிறோம் என்றால் அப்பொழுதுதான் இயேசுவுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நாம் நம்புகிற கடவுளுக்கு உண்மையானவர்களாக இருப்போம். இன்றைய நாளிலே திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உண்கின்ற நாம், பருகுகின்ற நாம் அவரோடு இணைந்து பயணிப்போம். முகமுடி அணியாத மனிதர்களாக இயேசுவுக்காக நாம் வாழுவோம், இயேசுவுக்காக சான்று பகருவோம். அப்பொழுது நாம் அன்றாடம் அல்லது வாரந்தோறும் உண்ணுகிற திரு உடலுக்கும் இரத்தத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிற மனிதர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட இரட்டை வேடம் முகமுடி அணியாத இயேசுவோடு இணைந்திருக்கிற மக்களாக பயணிக்கின்ற பொழுது இந்த விழா அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. நாம் வாழ்க்கையில் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் கொண்டாடுகிற மனிதர்களாக மாறுவோம். இயேசு உங்களையும் என்னையும் இன்று நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துவோம். மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்த இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தாயும் தந்தையுமான நம்முடைய இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். அன்பின் இறைவா, திருச்சபை தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், எங்களை வழிநடத்தவர்கள், இவர்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரையும்
மக்களை இன்னும் அதிகமாக உம்முடைய பக்தி முயற்சிகளிலும் தெளிவான சிந்தனையிலும் வழிநடத்தவும் ஒன்று சேர்க்கவும் வேண்டிய ஆசீர்வாதத்தினை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இன்னும் அதிகமாக எங்களோடு இருந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள சுகத்தினை கொடுத்தருளும். நாங்கள் அன்பு செய்கின்றவர்கள், எங்களோடு பயணிக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகள் இந்த காவிரி கலை தொடர்பகம் கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இந்த அருங்குடை இல்லத்தினுடைய இயக்குனர்கள், ஊழியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இங்கே வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், எங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி இடம் கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த திருப்பலியை பக்தியுள்ள முயற்சியில் பக்தியான முறையில் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உடனிருந்து உழைக்கக்கூடிய பாடகர் குழுவினர், ஒளிப்பதிவாளர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை நீர் நினைவு கூர்ந்தவர்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலே பயணிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அன்பு பிள்ளைகள் பயணிக்கின்ற பொழுது பாதுகாப்பாக பயணிக்க ஆசீர்வதியும். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குணம் பெற்று மீண்டும் வீடு திரும்பிட அவர்களை ஆசீர்வதியும். ஏனுமாக புதிய கல்வி ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணத்திற்காக திருமண தடையை நீக்கி திருமணம் நடைபெற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணம் நடைபெற்று குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களை வளமான வாழ்க்கை வாழ ஆசீர்வதியும் தகப்பனே. இனுமாக அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பல்வேறு தேவைகள், குறிப்பாக வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டோர், நோய்வாயில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினாலே ஆசீர்வாதத்தினாலே நல்ல உள்ளங்கள் மூலமாக அவர்களை பராமரித்திட ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய ஒரு துணையை கொடுத்து அவர்களை வலுப்படுத்தும் தகப்பனே. தனிப்பட்ட ஒவ்வொரு தேவையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இன்று ஜெபிக்கின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் ஜெபிக்கின்ற அந்த வேண்டுதலின் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய எண்ணமும் சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒன்றுபட்டு ஒரு கோட்டில் நிற்க நம்புகின்ற இறைவனாகிய நீர் மூவொரு கடவுளாக எங்களை வழிநடத்துவதைப் போல நாங்கள் ஒற்றை சிந்தனையில் ஒரே திருச்சபை, ஒரே நம்பிக்கை கொண்ட மக்கள் உமோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகிலே உமக்கு சான்று பகர்ந்திட எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இனிமாக எங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவையை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பெறாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கும் ஒழிந்திர. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.